நீங்க ஒரு 9, 10, 11, 12ஆம் வகுப்புகள் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான காலகட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை எல்லாருக்குமான வாய்ப்பையும் இந்த காலம் இருக்கே, அது பாரபட்சமற்றது. இவனுக்கு நல்லது செய்வோம், இவனுக்கு நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லாது. இந்த காலம் அற்புதமானது, அது பாரபட்சமற்றது. எல்லாருக்குமான வாய்ப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இங்க +2 படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலம் கொடுத்துருக்கு. அடுத்த வருஷம் வாங்க, உங்க வாழ்க்கையை விட மாட்டாங்க, என்னை விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாரும் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்புல நீங்க எப்படி உங்களை நீங்க தகவமைத்துக் கொண்டு எப்படி உங்க உழைப்பை போட்டு நீங்க வருகிறீங்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை தீர்மானம். நான் அழகா சந்தானலட்சுமி சொன்னாங்க, நாம தான் நம்முடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை தீர்மானம், நம்முடைய உழைப்பு தான் தீர்மானம். மற்றவங்க ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்ற எல்லாருமே உங்களுக்கான சூழலை உருவாக்கி ஒரு பாயிண்ட் வருது. நம்ம பிறந்த எல்லாருமே அங்கீகாரத்துக்காக இயங்குகிறோம் இல்லையா? ஒரு அடையாளத்துக்காக இயங்குகிறோம். என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப நான் ஒரு அங்கீகாரத்துக்காக தேடுகிறேன், ஏதோ ஒரு அடையாளத்துக்காக தேடுகிறேன். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது தேடு. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு மனிதன் ஏதோ ஒரு அங்கீகாரத்திற்காகவும் ஒரு அடையாளத்திற்காகவும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அது முடிவற்ற ஒரு தேடு. ஒரு சின்ன குழந்தை கூட பாருங்க, அம்மா கொஞ்ச நேரம் பார்த்தாலும் அழுதாங்க, அது தன்னுடைய அட்டென்ஷனை டிரா பண்ண ட்ரை பண்ணு, தன்னுடைய அடையாளத்தை சொல்லும், என்னை நீ பார்க்க மாட்டேங்கிறேன். இது மனிதனுடைய இயல்பு. இந்த வயசுல எனக்கான அடையாளத்தை நான் தேடிட்டு தான் இருக்கேன். அது இயல்பு. அந்த அடையாளத்தை நான் எங்கிருந்து பெற்றுக் கொடுக்கிறேன்? கல்வி ஒரு அற்புதமான அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது, அற்புதமான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது. அது கொடுக்கும் அங்கீகாரமும் அது கொடுக்கும் அடையாளமும் வேற யாருமே கொடுக்க முடியாது, வேற யாருமே கொடுக்க முடியாது. ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாமல் உங்களை உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான். 1146 மார்க் வாங்கினாலே மரம் பெற்றவர்களால ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றே ஒன்று கல்விதான். அதனால எப்பாற்பட்டாலும் அந்த கல்வியை நம்ம படிப்பே ஆக வேண்டும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்கார்? கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை குடிடும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்காங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அது அவ்வளவு அற்புதமா நம்மளுக்கான கண்ணியம் நம்மளுடைய கல்வியிலிருந்தே வரும். நான் சொல்றேன், இப்ப கூட சொன்னேன், டீச்சர் சொன்னேன், கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான். அவங்க அப்பா அம்மா கூலி வேலை தான் செய்யறாங்க. 2 சால்மால் தான் அந்த குடும்பத்துக்கு சொந்தமானது. அவன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறான். 10ஆம் கிளாஸ் படிக்க அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மாதிரி அவரோட பேட்ச் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவன் டீச்சருக்கு கேட்கிறாங்க, என்ன சார் படிக்க போகுது, உங்க அப்பா அம்மா ஒரு சிரமமான சூழல் இருக்காங்க, நீ சீக்கிரம் வேலைக்கு போகணும், நீ முதல்ல அன்னைக்கு பாலிடெக்னிக் போயிட்டு வேலைக்கு போடுற. அவன் அதான் ஃபுல்லா டீச்சர் சொல்றதை கேட்டு முதல்ல அன்னைக்கு பாலிடெக்னிக் படிக்கிறான். அங்கே அவன் தான் ஃபர்ஸ்ட். அப்ப பாருங்க, நீங்க நல்லா படிக்கும் போது இந்த உலகமே உங்களை உயர்த்துவதற்காக முயற்சி செய்யும். இவன் நல்லா படிக்கிறத பார்க்கிற அந்த கிராமத்துல இருக்க ஒரு ரைஸ் மில் ஓனரு, என்னப்பா நல்லா படிக்கிறீங்க, நீ அடுத்து என்னப்பா பண்ண போற? நான் வேலைக்கு போறதான் சார் இருக்கேன். எப்பா நீ வேலை படிக்கிறாமே என்பாரு. அந்த 9ஆவது பாலிடெக்னிக்ல இருக்கிற இந்த மாதிரி அருமையான ஆசிரியர்களும் நல்லா படிக்கிறீங்கப்பா, நீ நெட்வொர்க் இந்தியா போகலாமே அப்படின்றாங்க. எல்லாருமே படிக்க போனாங்க, நான் வேலைக்கு போகலாமா? அந்த வயசு கூப்பிடுறேன், மேல படிக்க போகும் வாத்தியாரெல்லாம் சொன்னா அதுக்கு வசதி இல்லை சார் அப்படின்றாங்க. இல்ல பாத்துக்கலாம், நீ கவலைப்படாம நீ போன்ற வரலாம், பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு லேட்டர் இந்தியா செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணுவாங்க. அங்கேயே அவன் ஃபர்ஸ்ட் வருவான். பிடெக் கெமிக்கல்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட், தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட், ஃபைனல் இயர்ல ஃபர்ஸ்ட். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடல் அவன் வாங்குவான். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடல். கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நீங்க நினைக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் வெற்றி வந்து உங்களை நோக்கி வந்துட்டே, அது என்ன செய்யணும்? காத்துக்கிட்டே இருக்கும்.
இந்த பிள்ளை உழைக்க தயாரா இருக்கா, போக தயாரா இருக்கு சொல்லும். உழைப்பின் வாரா உறுதிகள் போகும். படிச்சிருக்கீங்களா? சத்தியமான வார்த்தை. நீங்க உழைக்க தயாராக இருக்க பொழுது வெற்றி நான் உன்னை நோக்கி பண்றேன் சொல்லாங்க. தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் தெய்வத்தை கூடியது. படிச்சா சொல்லுங்க, எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? கடுமையா படிங்க, நல்லா படிங்க. இது அற்புதமான காலகட்டம், நல்லா படிங்க. அப்புறம் ஓய்வு பெற்ற வந்ததுக்கு அப்புறம் கேட் எக்ஸாமினேஷன் ஃபைனல் இயர் படிக்கும்போது அப்ப நான் தான் வேலை வாய்ப்பு அதிகாரியா இருக்கேன். அப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கும். சன்மார்க் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை கிடைக்கும். அது 7,000 ரூபாய் சம்பளம். இது நடக்க வருஷம் 2003. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னமோ வாழ்க்கையில உலகத்தை அச்சீவ் பண்ற மாதிரி நான் வேலைக்கு போறேன் சார் அப்படின்னு. அப்ப கேட்டு ஸ்கோர் 99.36 மார்க் இருக்கான். நானு கேட்பேன், இந்த காலேஜில் யாரெல்லாம் கேட்டு நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி கெமிக்கல் ஒரு பையன் வாங்கியிருக்காங்க, அந்த பையனை கூட்டிட்டு வாப்பாங்க. என்னப்பா பண்ண போறேன்? நான் வேலைக்கு போறேன் சார். நான் வேலை கிடைச்சிருக்கீங்க, நான் போறேன் சார். 99.36 கேட்ல வாங்கிட்டு மேல வேலைக்கு போறேன்னு சொல்றேன்ப்பா, நீ ஐஐடி அப்ளை பண்ணலாம். ஐஐடி நான் என்னன்னே தெரியல. அந்த நேரத்துல ஐஐடின்னு தெரியும், ஆனா அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. என்ன சார், எல்லாரும் நான் டிப்ளமோ முடிச்சு வேலைக்கு போலான்னு பார்த்தேன், படிக்க போடலாம். வீட்டுக்கு முடிச்சு வேலைக்கு போலான்னா நீங்க படிக்க போடுவீங்க அப்படின்னு சலிச்சுட்டேன். சரிப்பா நீ அப்ளை பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்ளை பண்ண எல்லா ஐஐடிஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஆனா அவருக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நமக்குள்ளே வரும். அது வரும், இயற்கையாவே வரும். நீங்க ரொம்ப விழிப்பா இருந்தால்தான் உங்களுக்கு கர்வத்தை மறக்க முடியும். ஒரு பணிவுன்றது வரும். பணிவுன்றது அவங்க ஈஸியெல்லாம் இல்லை. அப்போ எல்லா ஐஐடிக்கும் அப்ளை பண்றாங்க. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்ட என்ன ஆச்சு அப்படின்னு. சார் நான் கரக்பூர் ஐஐடிக்கு நான் போக முடியல, பயங்கரமா மழை பெய்ஞ்சிருச்சு, அதனால என்னால சென்னை ரயில்வே ஸ்டேஷனே போக முடியல. ஏப்பா என்ன கரக்பூர்ல உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, வந்து சேருன்னு சொன்னா எங்க அப்பா அப்படின்னு. அப்ப அவ்வளவு இண்டிஃபரண்டா இருக்காரு. சார் இங்க என்ன ஐஐடி இருக்குங்க? பாம்பே ஐஐடி இருக்கு சார், சென்னை ஐஐடி இருக்கு. பாம்பே ஐஐடிக்கு போனாங்க. அந்த பாம்பே ஐஐடியில கேட் ஸ்கோர் வச்சு மட்டுமே அட்மிஷன் கொடுக்கறது. அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் நடத்துவாங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல நடத்தி அவங்க ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அவர் எழுதுறாரு, இன்டர்வியூ அட்டன் பண்றாரு, கிடைக்கல. முதல் தடவையா வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா. அது மட்டும் இல்ல, அந்த ஐஐடியை பார்க்கிறார், பிரமிச்சு போயிடுறாரு. இதைத்தான் அவர் சொன்னாரா அந்த வாத்தியார், இவ்வளவு ஒரு அற்புதமான விமர்சனம் பத்தி தான் சொன்னாரான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பத்தி நான் எப்படியாவது சேர்ந்தாலுமே. ஆனா பாம்பே ஐடியில கிடைக்கல. திரும்ப வந்தவனும் ஓடி என்னதான் செய்யுது, இங்க மிச்சி இருக்குது என்னப்பா, மெட்ராஸ் ஐஐடி சார் போலாம். மெட்ராஸ் ஐஐடியில கேட் ஸ்கோர் வச்சுதான் கொடுப்பாங்க. சீட்டு வாங்கிட்டான். எம்டெக் ஐஐடியில படிக்கிறாயா, கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து இந்தியாவின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப நிறுவனத்துக்குள்ள வாங்கலாம். உலகம் முழுக்க மதிக்கப்படுகிற ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்துக்குள்ள போய் படிக்கலாம். எம்டெக் முடிச்சுட்டு பயோகான்ல கேம்பஸ்ல வேலை கிடைக்குது. 7,000 ரூபாய்க்கு சம்பளம் சொன்னாங்களா? அப்ப அவங்க 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. 1.5 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு கல்ஃபுக்கு போனாரு, அப்புறம் சிங்கப்பூர் போனாரு. இப்ப அவுரங்காபாத்ல ஒரு பார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில வைஸ் பிரசிடென்டா வைஸ்-பிரசிடென்டா. இப்ப இந்த கல்வி என்ன செய்யுது பாருங்க, அவருக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் வந்துச்சா. இப்ப வைஸ் பிரசிடென்ட் நான் போறப்ப இந்த சமூகம் என்ன எப்படி பார்ப்போம், வைஸ் பிரசிடென்ட் வராங்க, வைஸ் பிரசிடென்ட் வராங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேள்வி ஏன் கேட்கறாங்க, முதல்ல வந்து உங்க பேர் என்னன்னு கேட்கறான். அடுத்த கேள்வி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கறான். நீங்க என்ன கோவச்சிருக்கீங்க நான் கேட்கறான். யாருமே கேட்கறது. இப்ப என்ன பார்த்தவங்க, சார் நீங்க உங்க பேர் என்ன? சீனிவாஸ். நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? இதுதான் அடையாளம். இந்த சமூகம் அதை வச்சுதான் இந்த அடையாளம் காட்டும். ரைட்டா? அப்ப அவனுக்கு அந்த இந்த படிப்பு ஒரு கண்ணியத்தை கொடுத்துச்சா, எவ்வளவு கான்பிடண்டா இருக்க, சமூகம் சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை. நீங்க படிச்சவங்களை பாருங்க, நீங்க படிச்சுட்டு நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போதே உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை ஒண்ணுல. ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், முடிக்கிறோமா, பார்த்தோமே தெரியும் ஒரு புதுசு சொல்லி. அதே இடத்துல ஒரு 4 நாள் இருக்கணும்னு நீங்க ரொம்ப கான்பிடண்டா போவீங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்தை பத்தி ஒரு நாலேஜ் வந்து. அதே மாதிரிதான் கல்வி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், ஒரு கண்ணியத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியா 2 பால்மாடு வச்சிருந்த தாய் இல்லை. இன்னைக்கு அவங்க எவ்வளவு சார் வேணும் கேட்கறாங்க, உங்களுக்கு எவ்வளவு சார் பணம் வேணும்னு கேட்கறாங்க. பொருளாதார பாதுகாப்பு, சமூக கண்ணியம்,
பொருளாதார பாதுகாப்பு எவ்வளவு வேணும். இது யார் யார் தரணும்? அப்பா அம்மா தரணும். அப்பா அம்மாவை வச்சு கல்வியை வச்சு அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம கல்வியை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கான பாதுகாப்பு அவங்க கொடுத்த கல்வி தான். அப்பா அம்மா நம்மளோட கூடிய வளர்ந்து எங்க அப்பா அம்மா எப்ப ஆனா இப்ப நான் எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? அவங்க உயிரோடு இருந்த போது எனக்கு கொடுத்த கல்வி இன்று என்னை பாதுகாக்க, அதுதான் என்னை பாதுகாக்கிறது. நான் போடுற சட்டை, நான் சாப்பிடுற சாப்பாடு, நான் ஒண்ணு எல்லாமே என்னுடைய கல்வி தானே. அது தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? அதனால எப்பாடுபட்டாயும் படிக்கிற வேண்டும். சொன்ன மாதிரி உழைப்பின் மாறா உறுதிகள் படி. இந்த ஒரு மொபைல் போன் ஒன்று இருக்குல்ல, அதை விட மிகப்பெரிய எதிரி இந்த உலகத்தில் இது கிடையாது. படிக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தேவையான அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அதை நீங்க படிச்சீங்கன்னா மேன்மையான ஒரு மனிதனாக நீங்க ஆக வேண்டும். அது கல்வியின் மூலமாக நீங்க போங்க. நானும் ஒருத்தர் போறோம், இவரும் போறோம். இவரை நீங்க என்ன பண்றீங்க? நான் பெரிய கோடீஸ்வரன் சார், வழக்கா வண்டி வச்சிருக்கேன்றாரு. நான் சொல்றேன் சார், நான் வந்து இந்த இடத்துல ப்ரொஃபஸரா இருக்கேன்றான். யாரை பார்த்து உங்களுக்குள்ள மனசார மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்னை பார்த்தா அதுதான் அந்த கல்விக்கான ஒரு மதிப்பு மரியாதை. மதிப்பு இல்ல, கற்றோருக்கு சென்றவர்களெல்லாம் சிறப்பு. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க நான் படிச்சேன். என்ன கற்றோருக்கு சென்றவர்களெல்லாம் சிறப்புனா என்ன மனப்பாடத்தில் படிச்சேன். இப்ப நீங்க படிக்கிற பொழுது உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அந்த கல்வியினால் உங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். ஒரு பொண்ணு கண்ணகி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறது. அந்த பொண்ணு முழுக்க அரசாங்கம். ரொம்ப சிரமமான சூழல். அதை விட சிரமமான சூழல் எல்லாம் இருக்க முடியாது. மனுஷன் தங்குறதுக்கு வீடு இல்லாத ஒரு சூழல். அந்த அப்பாவோட தொந்தரவு. இன்ஃபேக்ட் ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு போகுது, இந்த பிள்ளைய யார் காப்பாத்துங்க சார், இல்லைன்னா இந்த பிள்ளைய படிக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பெண்ணுக்குள்ள படிக்க வச்சு டாப் 5 நேரத்துக்குள்ள வருவார். கேட் எழுதி சூரத்கல் என்ஐடியில போய் எம்டெக் ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சாரு, கோல்டு மெடல் வாங்கினாரு. அப்படியே ஐஐடி மெட்ராஸ் போய் பிஎஸ்சி பண்ணாரு. இப்ப என்ஐடி சூரத்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றேன். இந்த பொண்ணு ஐஐடி மெட்ராஸ்ல ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பேப்பர் மிகவும் பிரமாதமாக பாராட்டப்படுகிறது. அதை பிரசன்ட் பண்றதுக்காக சவுத் அமெரிக்காவில் ஒரு ஸ்ரீன்ற ஒரு நாட்டுல அதை இன்வைட் பண்றாங்க. அங்க போய் இந்த பொண்ணு போய் பிரசன்ட் பண்ணிட்டு வருது. கண்ணகி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு தென் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போய் ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஒரு மாநாட்டுல மிகப்பெரிய ஐயர்கள் கூடியிருக்கிற மாநாட்டுல ஒரு பேப்பரை பிரசன்ட் பண்றாருன்னா அது என்னையா? நீங்க ரூபா சின்னப்படுத்துமா? நான் பெரிய கோடீஸ்வரன், நான் வந்து இங்க ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணட்டுமானா நீங்க போய் எங்கேயா வாழக்கா மண்டியில பிரசன்ட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். இதுதான் கற்போருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புங்கிறது. உங்களை மேன்மையானவராக ஆக்கக்கூடியது கல்வி ஒன்றுதான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்படியாவது பாடுபட்டு அந்த கல்வியை நீங்க வாங்கிடுங்க. போதுமா சார்? கல்வி மட்டும் அது வந்து முக்கியம், அது வந்து ஆதாரம். அதோட நல்ல பிள்ளைகளாகவும் ஒழுக்கம் மிகவும் முக்கியம். ஒழுக்கம் வந்து உங்களை பாதுகாப்பு, உங்களை இந்த உலகம் சார்ந்த ஒரு பாதுகாப்பை அந்த ஒழுக்கம் வாழ்வியல் விரும்பியும் அழகா சொன்னார். இந்த ஒழுக்கமும் வாழ்வியல் விரும்பியும் சேர்ந்து உங்களை ஒரு மேன்மையான மனிதனாக, அதுதானே நம்ம விரும்புகிறோம், அதுதானே நம்ம இருக்க விரும்புகிறோம். எங்க கடைசியில நம்ம அதான விரும்புகிறோம். அதனால நல்ல பிள்ளைகளாகவும் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைகளாகவும் இருங்க. வா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அற்புதம். அதுவும் நீங்க படிக்கல இருக்கிறது பிளஸ்டியா ஒரு பஸ் பிஹெச்டி வரலாயா? எங்கேயாவது முடியுமா? எந்த ஊர்லயாவது முடியுமா? பிடெக் பண்ணணுமா? பெக்குக்கு போகலாம், ₹1 பஸ்ல பெக்குக்கு போகலாம், படிக்கலாம், வரலாம். பிஹெச்டி பண்ணணுமா? பாண்டிச்சேரி ₹1 பஸ்ல போகலாம், பிஹெச்டி முடிக்கலாம். டாக்டர் ஆகணுமா? லாயர் ஆகணுமா? கால்நடை மருத்துவர் ஆகணுமா? பல் மருத்துவர் ஆகணுமா? லாயர் ஆகணுமா? என்ன வேணாலும் இந்த பாண்டிச்சேரிக்குள் ஆகலாம். இந்த மாதிரி அனைத்து படிப்புக்கான வசதிகளும் ஒரு இடத்துல இருக்கிற ஊர்களுக்கு எந்த ஊரு கிடையாது. நீங்க வந்து பார்த்து உருவாக ஒரு பொண்ணு பார்த்தாங்க. எம்எஸ்எஸ்ஆர் சென்டருக்கு இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு போனப்ப ஒரு பொண்ணு, நான் பேசுறதெல்லாம் கேட்டு கடைசியில சார் எல்லாம் ரைட் சார், நீங்க படிப்பை பத்தி சொல்றதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா அதுக்கான சூழலே எங்க வீட்டுல இல்லை சார் அப்படின்னு. ஏமா ஏன் சொல்றீங்க அப்படின்னு. எங்க அப்பா அம்மா என்னை ஏன் படிக்க போடணும், உன்னை படிக்க போடுற காசை நான் மிச்சம் பண்ணா கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணுவேன்,
அப்படின்றாங்க சார். ஓ அப்ப நீ என்னமா செய்ய? நான் விடுறேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டா இருக்கேன். எப்படி போறேன்? சனி ஞாயிறு கூலி வேலைக்கு போறேன் சார். அந்த ரூபாய் வச்சு திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை, இது வந்து 1 ரூபா பஸ் இந்த காலம், திங்கட்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த பணத்தை வச்சு நான் போறேன். வா இருந்து நகையெல்லாம் வேணாம்னு சொல்லுங்க, எனக்கு படிக்க வைங்கன்னு சொல்லுங்க. அதுதான் நகை இன்னைக்கு. அப்புறம் என்ன ஆகும்? அதை சொல்றேன், எங்க அம்மா கொடுத்த பணம் இல்ல, என்ன செய்யறது? அதுக்கப்புறம் ஆனா அது கல்வி இருக்கே, எங்க அம்மா என்னை படிக்க வச்சுட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்களே, வீட்டை படிக்க வச்சாங்களா, இவங்க படிக்க வச்சாங்களே, அதுதான் அது வந்து. அதனால அது கொடுக்கும் பாதுகாப்பு, அது பொருளாதார பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, கண்ணியத்தை கொடுக்கும், அடையாளத்தை கொடுக்கும், அங்கீகாரத்தை கொடுக்கும், எங்க போனாலும் உங்களுக்கான சிறப்பை கொடுக்கும். இதை விட வேற என்ன வேணும்? உங்களை மேன்மையான மனிதராக மாறும். ஆனா அதோடு சேர்ந்து நீங்க விரும்பியங்களையும் இல்ல நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு அற்புதம். நான் வந்து பெரிய அறிவாளி, ஆனா நான் என்கிட்ட ஒழுக்கமே இல்லைன்னா எப்படின்னா, நாய் பெற்ற தெங்கம் பழம், நாய்கிட்ட ஒரு தேங்காய் கொடுத்தா எப்படியோ அது பிரயோஜனமே கிடையாது. உங்களால வேற யாருக்கும் பிரயோஜனம். ஆனா நீங்க நல்லாவும் படிச்சுட்டு நல்ல ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது நீங்க ஒரு மனம் வீசும் மனிதனாக இருக்கீங்க. நீங்களே ஒரு ஆசீர்வாதம், நீங்க இருக்கும் இடம் ஆசீர்வாதம், உங்களை பார்ப்பவர்களுக்கும் அதுவான ஆசீர்வாதம். அது மிகப்பெரிய ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா. நான் இன்னும் உங்களுக்கான வாய்ப்புகளை பற்றி பேசுறதுக்காக இங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா கேட்டுருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா. இந்த மாதிரி உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப சிரமம், ரொம்ப நேரம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க்கை